ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் இந்த ETL பைப்லைனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த ETL பைப்லைன் க்ரியேட் பண்ணுறதை வச்சே அடிஷ்னலாக நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபார் லூப்னா என்ன, லுக்அப் ஆக்டிவிட்டினா என்ன, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டினா என்ன, லுக்கப்புக்கும் ஸ்கிரிப்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டி மாதிரியே எந்த ஆக்டிவிட்டி, லுக்கப், ஸ்கிரிப்ட், ஃபார், இது மாதிரியே நமக்கு இன்னொரு முக்கியமான ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது. அதோட பேர் என்னன்னா காப்பி டேட்டான்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது கைஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நியூவாக ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணுறேன். அது எப்படி கிரியேட் பண்ணணும், ஆர்த்தரில் வந்துட்டு பைப்லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண பைப்லைன் ETL test 01 இருக்குது. இதே மாதிரியே நான் இன்னொரு பைப்லைன், நியூ பைப்லைன் கொடுங்க, அவ்வளோதான். நியூ பைப்லைன் கொடுத்துட்டு இந்த பைப்லைனுக்கு ஒரு நேம் வைங்க, பைப்லைன் காப்பி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு நேம் வைக்கிறேன். ஓகே, பைப்லைன் காப்பி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பைப்லைனுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது காப்பி டேட்டா ஆக்டிவிட்டினா என்ன, அது ஒரு ஆக்டிவிட்டி. அது அப்போ எங்கேருந்து எடுப்போம், ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எடுப்போம். ஓகே, காப்பின்னு போடுங்க, அது வரும், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது இந்த ஆக்டிவிட்டியோட யூஸ் கேஸ் என்ன, இப்போ அது நமக்கு தெரியணும். அதை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னேன், காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி. ஓகே, இதோட யூஸ் கேஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிட்டு அதை தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இதோட பேர்லேயே உங்களுக்கு தெரியுது காப்பி டேட்டா. சரி, காப்பி எப்போ பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகே, Ctrl+C கொடுத்து அந்த டேட்டாவை காப்பி பண்ணிட்டு இன்னொரு நோட் பேடில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து Ctrl+V கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஃபைல் 1ல் இருக்க டேட்டா வந்து ஃபைல் 2க்கு காப்பி பேஸ்ட் நம்மளால் பண்ண முடியும். சிமிலர் அதே மாதிரி காப்பி டேட்டா ஆக்டிவிட்டியும் இதே வேலை தான் பண்ண போகுது. என்கிட்ட ஒரு SQL DB இருக்குது கைஸ். சரிங்களா? இந்த SQL DBயில் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? இந்த டேபிளே எனக்கு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. அது எவ்வளோ டேட்டா வேணால் இருக்கலாம். லைக் ஐடி, ஓகே, எம்ப்ளாயியோட நேம், அதுக்கப்புறமா எம்ப்ளாயியோட சேலரி, அது மாதிரி எனக்கு வந்து செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஓகே, செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. இந்த டேட்டாவை நான் SQL DBயிலேருந்து காப்பி பண்ணால் என்ன ஆகும், இங்கே இந்த ஃபைலில் இருக்க டேட்டாவை காப்பி பண்ணால் இந்த ஃபைலில் டேட்டா இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த ஃபைலில் இருக்க டேட்டாவை இங்கே பேஸ்ட் பண்ணும்போது இந்த ஃபைல்லையும் டேட்டா வந்துடும். ஓகேவா? ஸோ SQL DBயில் இருக்க டேட்டா அங்கேயே தான் இருக்க போகுது. அதை காப்பி மட்டும் தான் பண்ணுறோம், கட் பண்ணால் தான் டேட்டா போய்டும். சரியா? காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி காப்பி தான் பண்ணும்போது, காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பிளாப் ஸ்டோரேஜில் போடலாம். ஓகே, ஒரு இடத்துல இருக்க டேட்டாவை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போடுறது தான் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டியோட வேலை. ஓகே, காப்பி பண்ணி பிளாப் ஸ்டோரேஜில் மட்டும்தான் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது எதுவாக வேணால் இருக்கலாம். பிளாப் ஸ்டோரேஜாக இருக்கலாம், இல்லை டேட்டா லேக்காக இருக்கலாம், இல்லை AWS S3 பக்கெட்டாக இருக்கலாம், இல்லை கூகுள் ட்ரைவாக இருக்கலாம், இல்லை எதுவும் வேணால் இருக்கலாம் கைஸ். ஒரு இடத்துல இருக்க டேட்டாவை நீங்கள் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போட போகிறீங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி பேர் தான் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி. உங்களுக்கு இதோட ஓவர்வியூ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இப்போது நான் என்னோட ADFக்குள்ளே வரேன். இந்த ஆக்டிவிட்டி நான் கிளிக் பண்ண உடனே இதுக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது என்னோட SQL DBயில் இருக்க டேட்டாவை எடுத்து பிளாப் ஸ்டோரேஜுக்கு அனுப்ப போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, காப்பி டேட்டா SQL to blob. ஓகே, SQL to blob, இந்த மாதிரி நான் ஒரு பேர் அர்த்தமாக வைக்கிறேன். அடுத்து சோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து டேட்டாவை எடுக்க போகிறீங்க. இந்த சோர்ஸ்னால் எங்கேருந்து டேட்டாவை எடுக்க போகிறோம், SQL DBயிலேருந்து எடுக்க போகிறோம். அதுக்கான டேட்டா செட் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிலனா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் வீடியோவில் ETL பைப்லைன் இருக்கும், அதுக்கு முன்னாடி வீடியோ டேட்டா செட் வீடியோ இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த டேட்டா செட்டை சூஸ் பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு பேராமீட்டரைஸ் டேட்டா செட். இங்கே நீங்கள் உங்களோட டேபிளோட நேமை கொடுக்கணும். நம்ம டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ்ன்னு வச்சுருந்தோம். ஓகே, கொடுத்துட்டு ப்ரிவியூ டேட்டாவில் போயிட்டு நம்ம டேட்டா வருதான்னு பார்ப்போம். சரிங்களா? ப்ரிவியூ டேட்டானா என்ன, இந்த டேபிள்லேருந்து நீ இந்த டேட்டா செட்டை வச்சு டேட்டாவை எடுத்து இங்கே ADFல காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கரெக்டான டேட்டா வந்துடுச்சுன்னா நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
அதுக்கு முன்னாடி நான் எஸ்கியூஎல் டிபிக்குள்ளே போகிறேன். இந்த எஸ்கியூஎல் டிபிலாம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிலனா அதுக்கு நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருப்பேன், அஜூர் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங்ன்ட்டு. அதில் போயிட்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்து கற்றுக்கிட்டு வாங்க, சரிங்களா? ஓகே 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 நமக்கு இங்கே ஃபயர்வால் இஷ்யூ வருது. அப்போ என்ன பண்ணோம்னா இங்கே இந்த ஐபியை நான் அலோவ் பண்ணுறேன் என் சர்வருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை இப்படி கொடுத்துருங்க. இல்லைனா நீங்கள் டேரெக்டாக நெட்வொர்க் செட்டிங்கில் போய் கூட அலோவ் கொடுக்கலாம், சரிங்களா? அலோவ் கொடுத்துட்டிங்களா, அவ்வளோதான். மேலே க்ரீன் பட்டன் வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். ஓகே, டேபிள்ஸில் போய் கீழே பார்க்குறேன். எனக்கு எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிள் இருக்குப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன எரர் வந்திருக்குன்னு பாருங்கள். பட் டைம்ட் அவுட். ஓகே, எஸ்கியூஎல் கனெக்ட் பண்ண முடியலன்ட்டு எரர் வந்திருக்கு. ஒரு வாட்டி கனெக்ஷன் ஃபெயில் ஆகுதுன்னா இன்னொரு வாட்டி கொடுங்க, கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகிடும். புரியுதா? என்ன புரியுதா? இப்போ எம்ப்ளாயி டேபிள்லேருந்து நான் டேட்டாவே எடுத்துட்டேன்ப்பா. இந்த டேட்டா எங்கேருந்து எடுத்திருக்கோம்? எஸ்கியூஎல் டிபிலேருந்து எடுத்திருக்கோம். எப்படா சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், எஸ்கியூஎல் டிபியில் நான் எம்ப்ளாயிஸ் டேபிளை கொரி பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? எம்ப்ளாயி டேபிளில் என்னென்ன ஐடி, நேம் சஞ்சய், ஐடி நேம் சேலரின்னு இருக்குது. இல்லை 3 ரோ இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ப்ரீவியூ டேட்டா கொடுக்குறேன். இதுலேயும் 3 ரோ இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு புரியலனா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அதோட ரெஃபரன்ஸ்லாம் புரிஞ்சாதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஓகேப்பா, நீ எஸ்கியூஎல் டிபிலேருந்து டேட்டாவே எடுத்துட்ட. ஓகே, சோர்ஸு நமக்கு ஓகே ஆகிடுச்சு. சிங்க் எங்கே பண்ண போகிறோம்? பிளாப் ஸ்டோரேஜில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட டேட்டா செட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணல. இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிறது எஸ்கியூஎல் டிபிக்கு மட்டும் தான் டேட்டா செட் இருக்குது. ஃபஸ்ட்டு டேட்டா செட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம்? லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணுவோம். நம்ம போயிட்டு பிளாப் ஸ்டோரேஜுக்கு ஒரு லிங்க் சர்வீஸ். ஃபஸ்ட்டு பிளாப் ஸ்டோரேஜ்னா என்னன்னு தெரியலன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரில் இருக்க ஒரு ட்ரைவ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. டி ட்ரைவோ இல்லை சி ட்ரைவோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது இங்கே வந்தீங்கன்னா மை பிளாப் ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல, இதுதான் பிளாப் ஸ்டோரேஜ். இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரில, ஒரு வேளை உங்களுக்கு தெரியலனா அஜூர் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து எனக்கு ஒரு கண்டெய்னர் இருக்குப்பா, டெஸ்ட் கண்டெய்னர். இது எல்லாமே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், போய் பார்த்துட்டு வாங்க. கண்டெய்னர்லாம் என்னன்னு தெரியலனா இதில் வந்து சேல்ஸ் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபோல்டரில் தான் அங்கேருந்து எடுத்த டேட்டாவை போட போகிறேன். ஆல்ரெடி எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்வின்னு ஒரு டேட்டா இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், எம்ப்ளாயிஸ் 2.csvன்னு சொல்லிட்டு போட போகிறேன், சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த ஏடிஎஃப்லேருந்து இந்த பிளாப் ஸ்டோரேஜுக்கு ஒரு கனெக்ஷன். எந்த பிளாப் ஸ்டோரேஜ்? மை பிளாப் ஸ்டோரேஜ் 01. இதுக்கு நான் ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். அந்த கனெக்ஷனோட பேர் தான் லிங்க் சர்வீஸ். எதுக்குடா அந்த கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய விஷயம் லிங்க்டு சர்வீஸ். ஸோ லிங்க்டு சர்வீஸ் கிரியேட் பண்ணாமல், அதாவது ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணாமல் உங்களால் டேட்டா செட்டு கிரியேட் பண்ண முடியாது. டேட்டா செட்டு கிரியேட் பண்ணாமல் உங்களால் ஏடிஎஃப்லேருந்து அங்கேருந்து டேட்டாவை எடுக்கவோ இல்லை அங்கே டேட்டாவை போடவோ முடியவே முடியாது. புரியுதா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் போய் ஒரு லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணுறேன். லிங்க்டு சர்வீஸில் நம்ம இப்போ எதுக்கு லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம்? பிளாப் ஸ்டோரேஜுக்கு கிரியேட் பண்ண போகிறோம். அஜூர் பிளாப் ஸ்டோரேஜ். பிளாப் டைப் பண்ணுங்கள், வரும் அஜூர் பிளாப் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நீடா பிளாப் ஸ்டோரேஜ் ரெண்டுமே ஒன்று தான், குழம்பிடாதீங்க. டேட்டா லேக் தான் வேறு, சரிங்களா? அதுவும் ஒரு வகையான ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான், பட் அது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை தாண்டி நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். லிங்க் சர்வீஸ்க்கு எப்படியுமே நான் என்ன நேம் வைப்பேன்? எல்எஸ்ன்னு வைப்பேன். அண்டர்ஸ்கோர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ன்றதுனால எஸ்ஏன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போது இதை எதை வச்சு எடுக்கிறீங்க? இந்த ஆட்டோ ரிசால்வ் ரன் டைம்னு இருக்குல்ல, இது வந்து கம்ப்யூட்டுங்க. அஜூரே மெயின்டைன் பண்ணிப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அத்தன்டிகேஷன் வந்து அக்கௌண்ட் கீ வச்சு நான் எடுக்கிறேன். அக்கௌண்ட் கீனா ஒன்றும் இல்லை, இதுவுமே உங்களுக்கு புரியலனா பிளாப் ஸ்டோரேஜ் கனெக்ஷன் சொல்லிட்டு நான் அஜூர் டேட்டா இன்ஜினியரிங் பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இத்தனை டைப் ஆஃப் அத்தன்டிகேஷன். ஒன்றும் இல்லை, அத்தன்டிகேஷனாக என்ன, ஒரு நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குதுல, அதுதான் அத்தன்டிகேஷன். அது மாதிரி இந்த ஏடிஎஃப்லேருந்து நான் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னா, அக்கௌண்ட்டுக்கு இன்னும் ஒரு அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுறேன். அது கனெக்ஷன் ஸ்டிங்குன்ற ஒரு மெத்தடை வச்சு எனக்கு இது பண்ண போகுது. சரி, கனெக்ஷன் ஸ்டிங்லாம் அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வரணுமானா கண்டிப்பாக இல்லை. ஏன் இல்லைனா ரெண்டுமே அஜூர் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நேமை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, எனக்கு 2 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் காட்டுது பார்த்தீங்களா, ஒன்று டேட்டா லேக், ஒன்று பிளாப் ஸ்டோரேஜ். ஓகே, பிளாப் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் ஸ்டிங் அதுவே வந்துடும். சரி, எப்படி கனெக்ஷன் ஒர்க் ஆகுதான்னு எப்படி செக் பண்ணுறதுங்க? டெஸ்ட் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கனாலே போதும், நம்மளால் கனெக்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் கிரியேட்டுன்றதுக்கு மட்டும் கொடுங்க, போதும். இப்போது நான் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் இந்த ஏடிஎஃப்லேருந்து எதை வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். அஜூர்க்குள்ளே எதை வேணான்னா எதடா சொல்கிறேன், டேட்டா லேக் ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு லிங்க் சர்வீஸ். ஃபங்க்ஷன் ஆப்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு லிங்க் சர்வீஸ். எதுக்குடா ஃபங்க்ஷன் ஆப் ஆக்சஸ் பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாங்க அதை வச்சு, புரியுதா? இப்போது லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டேன்.
அதே மாதிரி டேட்டா செட் கிரியேட் பண்ணணும். ஏன் கிரியேட் பண்ணோன்னா நீங்கள் டேட்டா செட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, லிங்க் சர்வீஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, டேட்டா செட் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஆத்தர் வாங்க, டேட்டா செட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள், நியூ டேட்டா செட் கிரியேட் பண்ணுங்கள். டேட்டா செட்டும் எதுக்கு கிரியேட் பண்ணுறோம்? பிளாப் ஸ்டோரேஜுக்கு தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ பிளாப்னு டைப் பண்ணுங்கள், அஜூர் பிளாப் ஸ்டோரேஜ் காட்டும். கண்டினியூ கொடுங்க. என்ன டேட்டா செட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CSV டேட்டா செட்டே நான் கிரியேட் பண்ணுறேன்ப்பா. சரிங்களா? எங்கே இருக்குது? டீலிமிட்டட் டெக்ஸ்ட், இதுதான் CSV. ஓகே, இந்த டேட்டா செட்டுக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன்னா, டேட்டா செட் பிளாப் CSV அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். லிங்க் சர்வீஸ் கேட்குதா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் சர்வீஸ். இந்த கண்டெய்னர் நேம், டைரக்டரி நேம், ஃபைல் நேம் இதெல்லாம் நான் இங்கே கொடுக்க போகிறதே இல்லை. ஏன்னா நான் வந்து பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட்டாக யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? நான் இப்போ இதை ஓகே கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பேராமீட்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டேட்டா செட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதை கவனிக்கலாம். அதுங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ 3 பேராமீட்டர் எனக்கு வேணும். எதுக்கு 3 பேராமீட்டர் வேணும்? ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ளே இருக்க எந்த கண்டெய்னர்லேயே நீ ஃபைல் போட போகிற, கண்டெய்னர் நேம், அது ஒரு பேராமீட்டர். அதுக்குள்ளே இருக்க எந்த ஃபோல்டர்லேயே நீ ஃபைல் போட போகிற, ஃபோல்டர் நேம், அது ஒரு பேராமீட்டர். என்ன ஃபைல் நேம் நீ கொடுக்க போகிற, ஃபைல் போட போகிற, அந்த ஃபைலுக்கு என்ன நேம் கொடுக்க போகிற, அது ஒரு பேராமீட்டர். ஸோ 3 பேராமீட்டரை நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். கண்டெய்னர் நேம், ஓகே, பேராமீட்டர் கண்டெய்னர் நேம், அடுத்து வந்து பேராமீட்டர் ஃபோல்டர் நேம், அடுத்து வந்து பேராமீட்டர் ஃபைல் நேம். ஓகே, இப்போ இந்த பேராமீட்டரை இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே போயிட்டு அந்த கண்டெய்னர் நேம், ஃபோல்டர் நேம், ஃபைல் நேம், அதை நம்ம அந்த பேராமீட்டர்ஸை கொடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டெய்னர் நேம், அடுத்து ஃபோல்டர் நேம், அடுத்து ஃபைல் நேம். அவ்வளோதான். டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தோன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த 3 பேராமீட்டரும் சொல்லி அது கேட்கும். இப்போ எனக்கு எதுவுமே கேட்கல. ஓகே, ப்ரிவியூ டேட்டா கொடுப்போம். ப்ரிவியூ டேட்டா கொடுத்தீங்கன்னா இப்போ நான் டெஸ்ட் கண்டெய்னர் கொடுக்குறேன். டெஸ்ட் கண்டெய்னரில் இருக்க என்ன ஃபோல்டர், அது சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க employees.csv, சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க employees.csv அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது லோட் ஆகிட்டு இருக்கு. காட்டுதா அந்த employees.csvல என்ன டேட்டா இருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்கள் வேற ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்க, வேற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க வேற ஒரு ஃபைலை கூட பார்க்க முடியும். புரியுதா? அதுக்கு தான் நம்ம பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட் எப்போவுமே கிரியேட் பண்ணுவோம் அஷூரில். புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போது என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? ஜஸ்ட்டு சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் போயிட்டு நம்ம சோர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேட்டா செட்டு கிரியேட் பண்ணிட்டோம்ப்பா. இப்போது சிங்க்கை வந்து SQL DBலேருந்து அதுதான் சோர்ஸ். எங்கேருந்து எடுக்கிறோமோ அதான் சோர்ஸ், எங்கே போய் லோட் பண்ணுறோமோ அதான் சிங்க். ஓகேவா? ETLல வந்து சோர்ஸ், லோட் பண்ணுறது வந்து சிங்க். சரிங்களா? சிங்க்கில் போயிட்டு எங்கே லோட் பண்ண போகிறோம்? பிளாப் ஸ்டோரேஜில் லோட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா செட் பிளாப் CSV. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபைலோட நேம் SQL DBலேருந்து எடுத்து ஒரு ஃபைலில் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போட போகிறோம். எந்த கண்டெய்னர்? டெஸ்ட் கண்டெய்னர். ஓகே, என்ன ஃபோல்டர்? சேல்ஸ் ஃபோல்டர். ஃபைல் நேம் என்னன்னா நியூ employees.csv அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். அந்த ஃபைலுக்கு பேர் வைக்கிறேன். ஓகே, நியூ employees.csvன்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு இப்போ இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டியை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பப்ளிஷ் கொடுத்தா தான் இது சேவ் ஆகும். ஓகே, இல்லைனா நீங்கள் போட்ட பைப்லைன் எல்லாமே போயிடும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டீபக்குன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பைப்லைன், இந்த ETL பைப்லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷூர் SQL DBலேருந்து இந்த எம்ப்ளாயிஸ் டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு அஷூர் பிளாப் ஸ்டோரேஜில் இருக்க சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நியூ employees.csvன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகுது. அதுக்கு தான் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம். இருங்க, இந்த பைப்லைனோட இந்த ஆக்டிவிட்டி இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. இன் ப்ரோக்ரஸ்னால் என்ன அர்த்தம்னா ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சக்ஸஸ்ன்னு வந்திருக்கா? இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டேட்டா வந்து SQL DBலேருந்து பிளாபுக்கு போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, அஷூர் SQL DBலேருந்து நான் வந்து பிளாப் ஸ்டோரேஜுக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கு உங்களுக்கு. புரியுதா? இப்போ நான் இங்கே போய் பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, சேல்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃபோல்டருக்குள்ளே போடுறதுக்கு சேல்ஸ் ஐஃபன் ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள்,
தெரியுதா? சேல்ஸ் ஐஃபன் ஃபோல்டர். ஸோ அது என்ன பண்ணிடுச்சு, ஒரு புது ஃபோல்டரே கிரியேட் பண்ணிடுச்சு. சேல்ஸ் ஐஃபன் ஃபோல்டரில் போயிட்டு நியூ எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்வின்ற ஃபைலை போட்டிருக்கு. எடிட் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற டேட்டா உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு காப்பி டேட்டா ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரியே இப்போ உங்களுக்கு இதை வச்சு அந்த பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த டேட்டா செட் பிளாப் சிஎஸ்வி நம்ம பேராமீட்டர் எது கொடுத்தோம், இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தோம், சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்வி கொடுத்தோமா. இப்போ பாருங்கள், சேல்ஸ் ஐஃபன் ஃபோல்டருக்குள்ளே இருக்க நியூ எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்வி தானே, நியூ அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்வி. இந்த ஃபைலில் என்ன டேட்டா இருக்குன்னு எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த ஒரே டேட்டா செட்டை வச்சு நம்ம அந்த பிளாப் ஸ்டோரேஜ்குள்ளே இருக்க எந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க எந்த ஃபைலை வேணால் பார்க்க முடியும். இதுக்கு தான் நான் எப்போவுமே பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட்டை ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது புரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோ ரீகால் பண்ணிட்டு வந்து பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நான் கற்றுக்கும் போது அப்படி தான் பண்ணுவேன். எனக்குமே எடுத்தோடனே புரியாது, எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். ஓகே, தேங்க்யூ கைஸ். எதாவது இன்னும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.